வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கமலி பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்ன வீடியோனா வெந்தயக்களி செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன ட்ரிப் நான் உளுந்தங்களி செஞ்சிருந்தேன். மதுரை ஃபேமஸ்ல இன்ஸ்டன்ட் உளுந்தங்களி செஞ்சிருந்தேன். இப்போ நான் செய்ய போறது மதுரை ஃபேமஸோட வெந்தயக்களி செய்ய போறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிடுங்க. 2 கப் தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உடைச்சு வச்ச கருப்பட்டி உள்ள போடுங்க. ரொம்ப கொதி வரணும்ல, கொஞ்சம் நார்மலா கொதி வந்தோடனே கருப்பட்டியை எடுத்து ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான். தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. பார்க்கவே ஏதோ பால்கோவா மாதிரி இருக்கு. அப்படியே சாப்பிடலாம் போல தோணுது. பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வெயிட் அதிகமான பாத்திரமா வைங்க, அகன்ற பாத்திரமாவும் வைங்க. பாகு காய்ச்சி வச்சிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் அதை பாகு நம்ம ஊத்துறோம். நல்லா கொதி வரணும். வெயிட் பண்ணுங்க. அதுலயும் கருப்பட்டி நல்லா கொதிச்சு வந்துருச்சு மறுபடியும். இப்போ நம்ம வெந்தயக்களியை உள்ள போடுறோம். கிளறிட்டே இருக்கணும், கட்டி பிடிச்சிடும். ஒரு கையில விட்டுட்டே இருக்கணும், மறு கையில கட்டி விடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். வெந்தயக்களி உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது. கோடை காலத்துல உடல் சூட்டில இருந்து தப்பிக்க இந்த வெந்தயக்களி நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்த ஊட்டத்தை அதிகரிக்க செய்யும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டுங்க. அப்புறம் பிரசவமான பெண்கள் பால் சுரக்கிறதுக்காக இந்த வெந்தயக்களி நல்லா சாப்பிடலாம். பால் நல்லா சுரக்கும்.